வந்து கோட்டையை விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த மதுராந்தக சோழன் வெளியே போயிடுறாரு. குடிசையில இருக்க அவரு வந்து கோட்டைக்குள்ள வந்துருவாரு. அவருக்கு வந்து செம்பியன் மாதேவியோட பையன் நாம தான் தெரிஞ்சோன்னா அவர் கோட்டைக்குள்ள வர்றாரு. இதுதான் வந்து கதை. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்க. நான் உங்க சக்தியில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு மன்னரை பத்தி நம்ம பார்க்க போறோம். யாரை பத்தி பார்க்கணும்னா உத்தம சோழரை பத்தி பார்க்க போறோம். மதுராந்தகன் என்னும் உத்தம சோழரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சவங்களுக்கு வந்து உத்தம சோழரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வன்ல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சேந்தன் அமுதன் சொல்லியிருப்பாங்க. ஆமா, அதாவது யார் வந்து உத்தம சோழன் யாருன்னு பாத்தீங்கன்னா பராந்தக சோழனுடைய மகனான கண்டராதித்த சோழருக்கும் செம்பியன் மாதேவிக்கும் பிறந்தவங்க தான் உத்தம சோழர். ஓ சரி சரி சரிங்களா. இந்த கண்டராதித்த சோழர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து மிகப்பெரிய தீவிரமான ஒரு சிவபக்தர். செம்பியன் மாதேவி அதே மாதிரி கணவன் பின்பற்ற வழியே வந்து அவங்களும் வந்து ஒரு தீவிரமான ஒரு சிவபக்தியில வந்து இருப்பாங்க. இவங்க இருவருக்கும் வந்து பிறந்தவர் தான் உத்தம சோழர். ஒரே ஒரு மகன் தான். பொன்னியின் செல்வன்ல வந்து கல்கி வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த உத்தம சோழர் அதாவது மதுராந்தகன் என்னும் உத்தம சோழர் வந்து ஒரு சேந்தன் அமுதன் சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு குடிசையில வளர்றாங்க. ஆமா, அப்படிதான் கதையில வந்து அப்படிதான் இருப்பாங்க. நீங்க படத்தை பார்க்காதீங்க, படம் வந்து தப்பு. படத்துல வந்து உண்மையான சம்பவங்கள் இல்ல, அதாவது புத்தகத்துல இருக்க மாதிரி இருக்காது. படத்துல நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல வந்து தப்பு, கதை வந்து தப்பு. எப்படின்னா அது ஏன் சொல்றேன்னா, மணிமகுடம் சூட்டுவாங்க இல்லையா மதுராந்த சோழனுக்கு, அது வந்து பாண்டி நாட்டு மதுராந்த சோழனுக்கு தான் வந்து மணிமகுடம் சூட்டின மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா வந்து கதையில அப்படி இருக்காது. கதையில வந்து பொன்னியின் செல்வன் புத்தகத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு சேந்தன் அமுதன் வந்து ஒரு குடிசையில வளருவாரு. அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு சோழ நாட்டு வாரிசு, ஒரு சோழ வாரிசு, நமக்கு தான் வந்து மணிமகுடம் சூட்டணும், நம்ம வந்து ஒரு மன்னர்ன்ற ஒரு எந்தவித தகவல் இல்லாம அவருக்கு அந்த தகவலே தெரியாது. அவருக்கு வந்து அவருக்கு தெரியாது. ஆமா, செம்பியன் மாதேவியோட மகன்றது அவருக்கு தெரியாம குடிசையில வந்து ரகசியமா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து கோட்டைக்குள்ள இருக்கிறது யாருன்னா ஒரு மதுராந்தகனுடைய பாண்டி நாட்டு மன்னன் ஒரு மதுராந்தகன் சொல்லி கோட்டைக்குள்ள வளர்றாங்க. செம்பியன் மாதேவியோட பையனா வந்து வளர்றாரு. ஆனா அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாண்டி நாட்டு மன்னன் தெரிஞ்சோன்னா அவர் வந்து கோட்டையை விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த மதுராந்தக சோழன் வெளியே போயிடுறாரு. குடிசையில இருக்க அவரு வந்து கோட்டைக்குள்ள வந்துருவாரு. அவருக்கு வந்து செம்பியன் மாதேவியோட பையன் நாம தான் தெரிஞ்சோன்னா அவர் கோட்டைக்குள்ள வர்றாரு. இதுதான் வந்து கதை ஆக்சுவலா. இப்ப இந்த சேந்தன் அமுதன் அதாவது மதுராந்தகன் என்னும் உத்தம சோழரை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இப்ப வந்து என்னன்னா இவரோட சேந்தன் அமுதன் தான் உத்தம சோழன். ஆமா, உத்தம சோழன். அவர் தான் வந்து மதுராந்தகன் என்னும் உத்தம சோழன். உத்தம சோழன்றது ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. இப்ப வந்து இந்த புத்தகத்துல இருந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து சிற்றப்பன் அரிஞ்சயன் வந்து அரசுரிமை பெறாரு. சரிங்களா. அதாவது யாருன்னா கண்டராதித்த சோழர் இருக்காரு இல்லையா, ஆமா, அவருக்கு அப்புறம் யாரும் அந்த அரிஞ்சய சோழர் வந்து அரசுரிமை வந்து பெறாரு. கண்டராதித்தருடைய மகன் சித்தப்பன் அரிஞ்சய சோழன். அதாவது கண்டராதித்தருடைய என்ன பண்றாங்க, கண்டராதித்தன் மேற்கழுந்தருளிய போது இவன் சிறுவனாக இருந்தமையால் யாரு உத்தம சோழன் வந்து சிறுவனா இருக்கிறாரு. அப்புறம் இவருக்கு தான் சிற்றப்பன், கண்டராதித்தருக்கு சிற்றப்பன் கிடையாது. உத்தம சோழனுக்கு சிற்றப்பன் வந்து அரிஞ்சய சோழன். அரிஞ்சய சோழன் வந்து அரசுரிமை வந்து பெறாரு. அரசுரிமை பெற்றதும் அவர் வந்து குறுகிய காலம் தான் வந்து அரிஞ்சய சோழர் வந்து ஆட்சி நடத்துறாரு. ஆனா அதுக்கப்புறமாச்சும் யார் வந்து கொடுத்துருக்கணும் பாத்தீங்கன்னா உத்தம சோழனுக்கு தான் வந்து ஆட்சி கொடுத்துருக்கணும், மணிமகுடம் கொடுத்துருக்கணும். ஆனா அப்பயும் அந்த சிறு வயது அந்த காரணனால வந்து அப்பயும் அவரால் வந்து ஆட்சியில வர முடியல. ஆனா அதுக்கப்புறம் யார் ஆட்சியில இருந்தாரு பாத்தீங்கன்னா சுந்தர சோழர் தான் ஆட்சியில இருந்திருக்கிறாரு. ஆனா சுந்தர சோழர் ஆட்சிக்காலம் வந்து ஒரு மிகப்பெரிய பொற்காலம் சொல்லி அது கருதுறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். வந்து சுந்தர சோழர் காலம் தான் வந்து சோழருக்கு வந்து ஒரு தலை நிமிர்ற காலம். பொன்னியின் செல்வன் கதையில கூட சுந்தர சோழன் தான் அரசன். அவரை மையப்படுத்தி தான் கதையே வந்து மூவ் ஆகும். ஆமா, அப்ப வந்து கதையில வந்து அவர் அரச மன்னரா யாருக்காரு, சுந்தர சோழர் தான் இருக்காரு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து யாருக்கு வந்து மணிமகுடம் இளவரச பட்டம் யாரு கட்டுறா பாத்தீங்கன்னா சுந்தர சோழரோட மகன் முதலாவது மகன் ஆதித்த கரிகாலன் வந்து இளவரச பட்டம் சூட்டுறாங்க. ஆனா
நியாயமா பார்த்தா யாருக்கு சூட்டணும்? உத்தம சோழர் தான் சூட்டணும். ஆனா ஆதித்த கரிகாலன் சூட்டுறாங்க. ஆனா அந்த ஆதித்த கரிகாலன் வந்து என்ன பண்றாருன்னா மர்மமான முறையில வந்து கொல்லப்படுறாங்க. ஆமா. ஆனா வந்து ஒரு சில தவறான ஒரு புரிதலும் இருக்கு. ஆதித்த கரிகாலனோட கொலையில வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு. அதை நான் வந்து கதையோட இறுதியில சொல்றேன், அப்பதான் உனக்கு வந்து விளங்கும். இப்ப வந்து என்னன்னா ஆதித்த கரிகாலன் வந்து மர்மமான முறையில கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வந்து யார் ஆட்சிக்கு வரணும்? அப்பயாச்சும் உத்தம சோழன் ஆட்சிக்கு வரணும். ஆனா அப்ப என்ன நடக்குது? கதையில கூட பொன்னியின் செல்வன் கதையில கூட என்ன சொல்றாங்க? மாமன்னர் ராஜராஜ சோழன், அதாவது அப்ப வந்து அவர் பேர் வந்து அருள்மொழிவர்மன். ராஜராஜ சோழனுடைய பெயர், உண்மையான பெயர் அருள்மொழிவர்மன். அவருக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு. ராஜராஜ சோழனுக்கு ராஜராஜ சோழன், அருள்மொழிவர்மன், பொன்னியின் செல்வன், சிவபாத சேகரன், இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. இப்ப வந்து இவரோட பேர் வந்து என்னன்னா அருள்மொழிவர்மன், அதாவது அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன். இவருக்கு வந்து மணிமகுடம் சூட்டணும்னு நினைக்கிறாங்க. யாரு? அரசர்களும் நினைக்கிறாங்க, பொதுமக்கள், ஊர் மக்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஈகை பண்பு வாய்ந்தவர். அதாவது ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப பெருந்தன்மையான ஒரு மன்னரா வந்து அந்த காலத்துல இருக்கிறாங்க. மக்களோட மக்களா வந்து ஒரு அரவணைப்பா இருக்கிறார். அதனால மக்கள் வந்து எல்லாரும் வந்து ராஜராஜ சோழன் விரும்புறாங்க. இவர் வந்து நாட்டுக்கு மன்னரா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு எல்லாம் நன்மைகளும் செய்வாரு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா நியாயப்படி பாத்தீங்கன்னா அந்த உத்தம சோழருக்கு தான் அந்த ஆட்சி கிடைச்சிருக்கணும். அவர் எத்தனை வாட்டி அவருக்கு அந்த ஆட்சி வந்து கை கெட்டது வாய் கெட்டலன்ற கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி அவருக்கு எத்தனை முறை வந்து தவறுது பாருங்களேன். ஆனா வந்து நியாயப்படி பாத்தீங்கன்னா வந்து உத்தம சோழர் தான் வந்திருக்கணும், ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஆனா கதையில ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா உத்தம சோழர் வந்து சிவபக்தியில இருக்காரு. அதாவது தாய் தந்தை போல அவரு வந்து ஒரு சிவபக்தியில இருக்கிறனால அவருக்கு வந்து நாட்டாட்சி வந்து மேற்கொள்றது வந்து விருப்பம் இல்லைன்ற மாதிரி பொன்னியின் செல்வன் புத்தகத்துல வந்து குறிப்பிடுறத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் வந்து வேறு சில புத்தகத்துல வந்து அவருக்கு வந்து நாட்டு மீது ஆட்சி செய்யணும் வந்து ஆசை இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்கிறது. அதனால நம்ம வந்து அது ஒரு உறுதித்தன்மை என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால இதை சொல்றேன் இது. ஆனா இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு வந்து மணிமகுடம் சூட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாமே அது வந்து முடிவாயிடுச்சு. ஆனா கதையில அந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வச்சு நான் சொல்றேன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு வந்து மணிமகுடம் சூட்டும் நேரத்துல வந்து ராஜராஜ சோழன் என்ன பண்றாருன்னா அவருக்கு மணிமகுடம் சூட்டுவாங்க இல்லையா, அந்த தருணத்துல என்ன பண்றாரு, டக்குனு மணிமகுடத்தை வாங்கிட்டு உத்தம சோழ தலையில வந்து மணிமகுடத்தை வந்து அவர் சூட்டிடுறாரு. ஓ சரி சரி. ஏதாவது இப்ப நினைச்சு பாருங்க, தனக்கு கிடைச்ச அந்த பதவியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெருந்தன்மையான ஒரு மனசு. இந்த மாதிரி ஒரு மன்னர் கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்பயே வந்து ஒரு அரசர்ன்றது ஒரு முதலமைச்சர் ஒரு பதவி. ஆமா. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த காலத்துல அண்ணன் தம்பியா இருந்தாலே இந்த முதலமைச்சர் பதவிக்கு எவ்வளவு வந்து இருக்கு. இப்ப நானே அண்ணனா இருக்கேன், நான் தம்பிக்கு வந்து விட்டு கொடுப்பேனா பாத்தீங்கன்னா வந்து இந்த காலத்துல சொல்றேன் யாரும் விட்டு தர மாட்டாங்க. அந்த காலத்துல எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர அந்த வாய்ப்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரு ராஜராஜ சோழன் அவருக்கு தனக்கு கிட்டத்தட்ட கிடைக்க போகுது, அந்த பதவி கிடைக்கும் போது வேணாம், ஏன்னா வந்து அறம் தவறிடக்கூடாது, எக்காரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு வழியை நம்ம பின்பற்றிட்டு வரோம். நான் வந்து நியாயமா பார்த்தா உத்தம சோழனுக்கு தான் வந்து அந்த மணிமகுடம் சூட்டணும், அந்த வந்து நீதி தவறிடக்கூடாதுன்னு சொல்லி ராஜராஜ சோழன் என்ன பண்ணிட்டாரு, அந்த மணிமகுடத்தை வாங்கி உத்தம சோழர் தலையில வைக்கிறாரு. அப்ப கதையில என்ன சொல்றாங்க, பொன்னியின் செல்வன் கதையில என்ன சொல்றாங்க, வந்தியத்தேவன் வந்து உத்தம சோழன் வந்து டைட்டா பிடிச்சிக்கிறாங்க, வேணாம் சொல்லிட போறான்னு சொல்லிட்டு டைட்டா பிடிச்சிக்கிற மாதிரி அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து தலையில மணிமகுடம் சூட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இதனால அப்ப அந்த அவர் ராஜராஜ சோழனுக்கு வந்து பாடல்கள் இயற்றி இருப்பாங்க புலவர்கள். ஏன்னா வந்து மணிமகுடம் சூட்டினா ஒரு பாடல் வந்து பாடுவாங்க, பாராட்டி பாடுவாங்க, புகழ்ந்து பாடுவாங்க. அதுக்காக வந்து எழுதி வச்சிருக்காங்க. திடீர்னு உத்தம சோழனுக்கு மணிமகுடத்தை சூட்டினே டக்குனு புலவர்கள் என்ன பண்றாங்கன்னா உத்தம சோழனுக்கு ஏற்ற மாதிரி பாடல் வரிகள்லாம் மாத்தி அமைச்சு இந்த பாடுறாங்க அப்படின்னு கதையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமகுடம் சூட்டு நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த நான் இறுதியாக சொல்றேன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தம சோழனுக்கு வந்து ஆதித்த கரிகாலனுடைய மர்மமான கொலை இருக்கு இல்லையா, மர்மமாக கொல்லப்பட்டார் இல்லையா, அது உத்தம சோழன் தான் காரணம்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஆனா வந்து அது வந்து ஒரு தவறான புரிதல் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து அதுக்கு வந்து சில பேர் வந்து நிறைய வந்து பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து இல்ல உத்தம சோழர் தான் பதவிக்கு ஆசைப்பட்டு ஆதித்த கரிகாலன் வந்து கொல்லப்பட்டதா வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் உறுதியா நமக்கு தெரியாது. அதுக்கு உள்ள சான்றும் கிடைக்கல, கல்வெட்டு ஆதாரமும் கிடைக்கல. அது வந்து ஒவ்வொருத்தனோட ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கருதுறேன்,
என்னோட கருத்து என்னன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த உத்தம சோழன் இருக்குல்ல அந்த பட்டம், அதாவது எந்தவித தவறும் செய்யாதவன் உத்தமன், அதனால உத்தம சோழன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அவருக்கு வழங்கி இருக்காங்க. அப்ப அண்ணனை வந்து ஆதித்த கரிகாலன் வந்து கொலை பண்ணியிருந்தா தம்பி ராஜராஜ சோழன் சும்மா விட்டுருப்பாரா உத்தம சோழரை? பதவியை கொடுக்க மாட்டாரு, முடி சுட்டி இருக்க மாட்டாரு. அண்ணனுக்கு கொன்னவனுக்கு எப்படி செய்வாரு அப்படி ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? அதனால வந்து அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கருத்து, உத்தம சோழன் வந்து எந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாராங்க, அவருக்கு உத்தம சோழன்ற பட்டத்தை வழங்கி இருக்காங்கன்றது என்னோட கருத்து. நேர்மையானவர், நேர்மையா இருந்திருக்காரு. அவரான ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா கிபி 970 இருந்து 985 வரைக்கும் வந்து உத்தம சோழன் ஆட்சி காலம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து உத்தம சோழன் வந்து ஆட்சி நடத்திருக்காரு. ஆனா உத்தம சோழன் காலம் கழிச்சுதான் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. உத்தம சோழர் ஆமா, அப்புறம் தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் வந்து சொல்லவே தேவையில்ல, அது ஒரு மிகப்பெரிய பொற்காலம். அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளும் இல்ல, அந்த மாதிரி ஒரு பொற்காலம். உத்தம சோழன் வந்து ஒரு நல்ல ஒரு நீதி தவறாம இருந்திருக்காங்க. உத்தம சோழன் காலத்துல வந்து சோழ நாடு வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழல்ல வந்து இருந்ததா வந்து போட்டிருக்காங்க. இவங்க தாய் இருக்காங்களே செம்பியன் மாதேவி, அவங்க வந்து மிகப்பெரிய சிவபக்தர். 6 சோழ மன்னர்கள் வந்து அரியணையில வந்து அமர்த்திருக்காங்க, ராஜமாதாவா இருந்திருக்காங்க. செம்பியன் மாதேவி சொல்ல வந்து எல்லாருமே கேட்டு நடப்பாங்க. அவங்க வந்து அவங்க ராஜமாதாவா வந்திருக்காங்க. சோழர்கள் வந்து வந்து அரசர் தான் வந்து முன்னாடி போர் புரியுறாங்க. ஆனா பின்னாடி இருந்து அரசர்களுக்கு வந்து இயக்குறது அரசிகள் தான். அரசர்களுக்கு பின்னாடி இருந்து அரசியல்லாம் வந்து யார் சொல்லி தருவாங்க? அரசிகள் தான் சொல்லி தருவாங்க. ஆமா, அரசர்கள் வந்து போர் புரிவாங்க, சண்டை புரிவாங்க, அதெல்லாம் இருந்தாலும் பின்னாடி ஆலோசனை கொடுத்து அரசியலோட மதிநுட்பம்லாம் வந்து நுணுக்கமா அறிஞ்சவங்க அரசிகள் தான். அரசர்களை வந்து பின்னாடி இருந்து இயக்குறது அரசிகள் தான். நீங்க இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படி சொல்லிடுறது எல்லாமே அரசிகள் தான் பண்ணுவாங்க. ஆனா வந்து அரசர்கள் பத்தி பேசுற அளவுக்கு வந்து அரசியலை பத்தி வந்து பேச மாட்டாங்க, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா நான் கண்டிப்பா சொல்லுவேன் அடுத்த காணொலியில வந்து. ஏன்னா பெண்கள் சொல்லி ஆட்சி நடத்துறாங்கிற பேர் வந்துருங்கிறதுனால அரசு அப்போ உள்ள பெண்களை வந்து அவங்க அப்படிதான் நினைச்சாங்க. ஆமா, அதனால அரசியலை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. இல்ல, அரசியலை வந்து நிறைய பேசணும். ஆனா வந்து அரசர்களை பத்தி பேசுற அளவுக்கு அரசியலும் வந்து பேசணும். அவங்க வந்து நிறைய விடயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த காணொலியில வந்து அரசியலை பத்தி பேசணும். நம்ம வந்து குந்தவை பிராட்டி பத்தி பேசலாம், நம்ம வந்து செம்பியன் மாதேவி பத்தி நம்ம வந்து பேசணும். இது மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கு. செம்பியன் மாதேவி வந்து நிறைய செங்கற் கோயிலா இருந்ததெல்லாம் வந்து கருங்கற்கள் கோயிலா கற்றலியா அவங்க மாத்திருக்காங்க. கருங்கற்களா சிவாலயம் வந்து நிறைய வந்து உருவாக்கி இருக்காங்க செம்பியன் மாதேவி. அது மட்டும் இல்லாம சுந்தர சோழோட மகனான ஆதித்த கரிகாலன், அதுக்கப்புறம் வந்து குந்தவை பிராட்டி, அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் எல்லாரையும் வந்து அன்போட வளர்த்தவங்க வந்து செம்பியன் மாதேவி தான். இவனோட மகன் தான் உத்தம சோழன். அதாவது ஒரு காலம் வந்து சோழர் காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இருந்திருக்கு. அந்த காலத்துல அந்த காலத்திலேயே வாழ்ந்துடலாம் கூட நம்ம கதையெல்லாம் படிக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு காலங்களா இருந்திருக்கு. இது மாதிரி வந்து நிறைய விடயங்கள் இருக்கு. அடுத்தடுத்த காணொலியில வந்து நிறைய மன்னர்களை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. நம்ம காணொலியை பார்க்குற வந்து மக்கள் வந்து எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோ வந்து எல்லாம் லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் வந்து பகிர்ந்துருங்க. நம்ம வந்து நிறைய ரீச் ஆகி நம்ம போய்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு வந்து மெயில அனுப்புறாங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ வந்து லட்சக்கணக்கில் போயிருக்கு. மொத்தமா வியூஸ்லாம் நான் வந்து ஸ்டேட்டஸ்லாம் கூட நான் போட்டிருந்தா பார்த்துருப்பீங்க நீங்க நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த பயணத்தை வந்து மேற்கொள்ளுவோம். மன்னர்களை பத்தி நீங்க அடுத்தடுத்து மன்னர்களை பற்றி நாங்க பேச இருக்கிறோம். எல்லா கதைகளையும் பாருங்க. ஆமா, எல்லாரும் லைக் பண்ணுங்க. போன வீடியோல கூட வந்து சுந்தர சோழர் வந்து கட்டின வந்து கோயில் தேனுபுரீஸ்வரர் கோயில் சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க நீங்க பாருங்க. நம்ம வீடியோ வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த ஒரு காணொலி வந்து சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.